தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். நிறைய பேசுவோம் தோழர்களே அவரோடு. வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்க போர் இது ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. இதில் இந்தியா அதனுடைய தரப்புலேருந்து எதுவுமே கருத்தை தெரிவிக்கலை. இப்போது ஈரான் யுஏஇ மீது தாக்குதல் நடத்தும் போது அதற்கு எதிராக மோடி பேசியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த எபிசோடில் இது ரொம்ப சின்ன போர்ஷன். அது இந்தியாவை நேத்தன்யாகு இழுத்து விட்டது இதை விட பெரிய வம்புகள் இழுத்து விட்டுருக்காரு. ஒரு படத்தில் வடிவேலுவை இட்லி வாங்கி கொடுத்து ரவுடிங்கள்ட்ட மாட்டி விட்டு போவார் தெரியுமா, பசுபதி. அதே தான் மோடிக்கு நேத்தன்யாகு பண்ணியிருக்கார். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நேத்தன்யாகு அமெரிக்க யூதர்கள்ட்ட சங்கம் இருக்கு இல்லையா, ஐபேக்னு நினைக்கிறேன், அங்கே பேசும்போது நேத்தன்யாகு அவர் அறிவிக்கிறார் இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு வரப்போகிறாருன்னு. நாம் அறிவிக்கலை, நம்ம போகிறோன்னா நம்ம சொல்கிறோம், இந்தியா தரப்பு சொல்லணுன்னே சொல்லலை. அடுத்த நாள் தான் இந்திய பத்திரிகைகளில் வருது. 10ஆவது நாள் இவர் போகிறார். அங்கே இந்தியாவில் நடக்கிறது எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக தான் பட்ஜெட்டே அநேகமாக யூஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இவங்க என்டாஸ் பண்ணுவாங்க போல். இப்படி போகுது. இவர் அங்கே போகிறார். அங்கே போய் அவங்களோட நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் இவர் பேச போகும்போது புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இஸ்ரேலிய எதிர்கட்சிகள் வெளிநாடு பண்ணுது. வெளிநாடு பண்ணிட்டு திரும்ப உள்ளே வர்றாங்க. மோடி பேசும்போது அவங்க உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் பலரும் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அந்த ஈவெண்ட்டின் போது அவர்கள் வெளிநடப்பு செய்கிறாங்க. ஏன்னா அங்கே நீதித்துறையின் தலைமையை இந்த மாதிரியான வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது இன்வைட் பண்ணுறது அவர்களுடைய மரபு. அந்த மரபை மீறி, ஏன்னா நேத்தன்யாகுவுக்கும் தான் ஜுடிஷியரிக்கு தான் ஃபைட் நடக்குது இல்லையா, நீதித்துறைக்குமான சண்டை நடக்குது. அதனால இந்த ஆளை அவங்க கூப்பிடல, அவங்கள இன்வைட் பண்ணல. அதை கண்டித்து அவங்களாம் வெளிநடப்பு பண்ணுறாங்க. வெளிநடப்பு பண்ணிவிட்டு இவர் மோடி மைக்கை பிடிச்சி அங்கே பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், நீங்கள் கவனிச்சு வேற ஒரு இந்தியாவை தெரியாத அல்லது இவர் யாருன்னு தெரியாத ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா, ஏதோ இஸ்ரேல் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடு போலவும், இந்தியா ஏதோ மொரிஷியஸ் மாதிரி குட்டியோண்டு நாடு போலவும் இருக்கும் இவர் பேசுனதெல்லாம். நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு உறவு எவ்வளோ தெரியுமா, எங்களோட வணிகர்கள் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, உங்களோட போரில் எங்கள் நாட்டிலேருந்து வந்த யூதர்கள் தான் உங்கள் ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்க்குறாங்க, ஆயா வேலை பார்க்குறாங்க, போரில் கலந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து குடியேறியவர்களுக்கு தாய்நாடு இந்தியானா தந்தை நாடு இஸ்ரேலு. 2000 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரேலு கிடையாது சொல்ல வேண்டியதானே. அவன் இது பங்குக்கு அவன் அந்த பக்கட்டம். அந்த பார்த்தியா என் பொண்டாட்டி பாரு ஆரஞ்சு கலரில் சட்டை போட்டிருக்கான்னு அந்த ஆள். ஆமாம், ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் பெட்ஷீட் திருடுறாங்கலாம் செய்தி வந்துச்சு. அது ஒரு அந்த மாதிரி செய்தியெல்லாம் சரி போயிட்டு போட்டோம். அவர் உடனே நான் அது ஒரு உளவியல் சிக்கலாக இருக்கும் சிலர் இருக்கும். இல்லை உளவியல் சிக்கல்லாம் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு, இதில் சொல்கிறேன் அல்பத்தனத்துக்கு. இவர் நானும் என் பொண்டாட்டி சந்திச்சுக்கிட்டதே ஒரு இந்திய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். நான் இந்தியாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறார் இவர். நான் பிறந்ததே இஸ்ரேலை இந்தியா அங்கீகரிச்ச அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். 2 பேரும் கொஞ்சிக்கிறத பார்த்தா என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு காமெடி காட்சிய மாதிரியே போகுது. அதில் ஒரு முக்கியமானது அப்படியே 2023 அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, ஹமாஸ் தாக்குதல், அதை குறிப்பிட்டு அவர் பேசுகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ அக்கா புருஷன் செத்து போய் அந்த படத்திறப்பு விழாவில் கண்ணீரோட ஒருத்தன் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறாரு. இன்னமும் அந்த வலி எங்களுக்கு இருக்குது, வி ஃபீல் த பெயின் அப்படிங்கிறார். மக்கள் கொல்லப்பட்ட செய்தி அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. அது ஒரு தீவிரவாத தாக்குதல். அது எந்த வகையிலையும் அதன் மீதான ஒரு நியாயப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பரிதாபப்படவும் ஒன்றும் இல்லை. அது ஒரு பதில் தாக்குதல் நம்ம கருத முடியாது. ஓகே, அது ஒரு ஓரம் இருக்கட்டும். 2023 நடந்ததுக்கு இன்னைக்கு உட்காந்து கட்டி பிடிச்சி ஒப்பாரிச்சு வந்திருக்காரு நேத்தன்யாகுட்ட. இவர் வந்த 48 மணி நேரத்திற்குள்ள ஒரு நாள் பாஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் அட்டாக் பண்ணுறான். ஈரானினுடைய பள்ளி, துவக்க பள்ளி, 10 வயசு தாண்டாத குழந்தைகள். 2 ஸ்கூலில் அடித்தாங்கல்ல, 2 பள்ளிக்கூடங்கள். ஆமாம், 2 பள்ளிக்கூடங்கள், 164 குழந்தைகள். ஒரு ஸ்கூலில் நாங்கள் ஹை டெக்னாலஜி இருக்கிறவங்க டார்கெட்டை வச்சு தாக்குறோம், எதிரிகளை வீழ்த்துறோன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கு மன்னிப்பு கூட கேட்காம மயிராச்சுன்னு அவன் போகிறான். இந்த நாட்டை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் கண்ணீர் விடுறேன்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான கண்ணீர் உலகத்தில் இருக்க முடியுமா? இப்படி பேரை கெடுத்துக்கிட்டார். இவரை கூப்பிட்டு அவன் நடந்தது என்னன்னு சொன்னால், நேத்தன்யாகு செஞ்சது என்னன்னு சொன்னால்,
இஸ்ரேலை உலகத்தில் யாருமே ஆதரிக்கலை. அமெரிக்காவும் கூட இந்த சண்டைக்கு பிறகு அமெரிக்காவும் கூட இஸ்ரேலை மேலே பழியை போட்டுட்டு தள்ளி எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அடித்தோன்னு சொல்கிறானே தவிர நாங்கள் இஸ்ரேலுக்கு நாங்கள் தான் எங்கால் அவன்ற மாதிரி அவன் சொல்லலை. ஆனால் அதனால் நரேந்திர மோடியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு வேடிக்கையெல்லாம் காட்டிட்டு இவரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காருன்னு ஒரு போக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாமீனை வாங்கிட்டாங்க. முன்ஜாமீன் போட்டிருக்காரு இவர் போய். ஆதரிப்போம், இனியும் ஆதரிப்போன்ட்டார். இது வரைக்கும் ஆதரிச்சிருந்தோம், இந்த விஷயத்தில் ஆதரிக்க இனியேலும் ஆதரிக்கிறோம். ஒரு இரண்டு நிலைப்பாடெல்லாம் கிடையாது. நாங்கள் இஸ்ரேல் பக்கம் இருக்கோம், இந்தியா எங்களை ஆதரித்ததுக்கு நன்றின்னு அவங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய ஒரு அடியாளுங்கிற மாதிரி அவன் போர்ட்ரேட் பண்ணிட்டு நம்மளால் அனுப்பிச்சி வச்சிட்டான். வந்த பிறகு இந்த தாக்குதல் நடக்குது. இந்தியா இதுவரை வைத்திருந்த ஒரு பெயர், 70 வருஷமாக அது உருவாக்கி வச்சுருந்த ஒரு பெயர், உலக அளவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான ஒரு நாடு, வேறு எந்த நாட்டுக்கும் தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த மாதிரி நம்ம கிளைம் பண்ணுற நாடு, ஒப்பீட்டளவில் பெரிய நாடு, பெரிய சந்தை, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவங்க கூப்பிட்டு அவங்க மத்தியஸ்தம் பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்னு நினச்சது இருக்கு இல்லையா. அந்த நன்னம்பிக்கையின் மீது மோடி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காரு. அவங்க புல்டோசர் விடுவாங்க தெரியுமா, புல்டோசர் ராஜ்னு சொல்லுவாங்கல்ல, மோடி புல்டோசர் விட்டு ஏற்றுனது இந்தியாவின் உலகளாவிய நன்மதிப்பின் மீது முதல் டேமேஜ் அது. ஸோ இனி இது ஒரு பொருட்படுத்தத்தக்க, இப்போது வளைகுடா நாடுகளில் போய் இந்தியாவோட கட்டி பிடிச்சி கொஞ்சம் மக்களுக்கு கோவம் வரும்னு அவன் நினைப்பான். வளைகுடா நாடுகளின் மீதான வெறுப்பை சம்பாதித்து கொள்வது அப்படிங்கிறது, அதனுடைய இழப்பு இந்தியாவுக்கு எவ்வளவு தீவிரமானதுன்னு உங்களுக்கு புரியணும்னா, தோராயமாக 1 கோடி இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்குறாங்க. இந்தியாவில் ஒட்டுமொத்த அரசு துறையும் சேர்த்தாலும் அவ்வளோ பேர் வேலைக்கு வராது. மத்திய அரசோட இராணுவம் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கூட 1 கோடி வேலை வாய்ப்பு வராது. வளைகுடா நாடுகளில் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த சண்டையில் ஏன் நீ ரியாக்ட் பண்ணலன்னும் போது நேற்று வெளியுறவுத்துறையிலேருந்து ஒரு தகவல் வருது. இந்தியாவினுடைய மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் எங்களோட ப்ரையாரிட்டி, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எந்த பிரச்சனையும் அணுகுவோன்னு நேற்று வியாக்கியம் பேசுனானுங்களே. அப்போ இஸ்ரேலோட கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு வரதுக்கு என்ன அது? இப்போ ஒரு ஆன்டி இஸ்ரேல் மைண்ட் செட்டு தீவிரமாக இருக்கிற ஒரு வளைகுடா பிராந்தியத்தில் 1 கோடி இந்தியர்கள் வேலை பார்க்குற ஒரு இடத்துல நீ இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்ல. இந்த 1 கோடி பேருக்கு வேலை போச்சுன்னா அது என்ன ரெமிட்டன்ஸ் எங்கே போகுது? பெருமளவு அந்நிய செலாவணி அங்கிருந்து வருது. உங்களுக்கு அமெரிக்காவை விட அதிகம், அமெரிக்கா கனடா மாதிரி அந்த நாடுகளை விட இங்கேருந்து அதிகம். 1 கோடி பேர் சாதாரண வேலைகளில் மக்கள் இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனோநிலை இருக்குன்னு சொன்னால் இந்தியர்கள் வேலையை குறைச்சானா என்ன ஆகும்? இதை பற்றி ஒருத்தருக்கு ஒரு குறைஞ்சபட்ச அறிவு வேணாமா? கிடையாது. ஏன்னா அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அங்கே மார்வாடிங்க, அமெரிக்காவில் இருக்க மார்வாடிங்க நல்லா இருந்தால் போதும், ஆனால் அமெரிக்காவில் இருக்க மார்வாடிங்களும் நல்லா இருக்க மாட்டான். அதான் யதார்த்தம். அவனையும் சேர்த்து தான் தெருவில் இழுத்துட்ருக்காரு அவர். அது ஏதோ அவங்களுக்கெல்லாம் நல்லது இவங்கெல்லாம் அழிஞ்சிருவாங்கன்றதால இல்லை, அவனுக்கும் சேர்த்து தான் பிரச்சனை. அது ஒருத்தனோட போக மாட்டான். வெறுமனே நாம் மட்டும் தண்ணியில் விட போகிறது இல்லை, அவனும் சேர்த்து தான் இழுத்துட்டு போக போகிறோம். இல்லை ஒருத்தர் கட்டிட்டு தான் இருக்கும். அதனால் ரொம்ப குஷியாலாம் இருக்க வேணாம். டிப்பிக்கல் சங்கிகள்லாம் இதை பார்த்து பேரானந்தப்பட தேவையில்லை. கல்ஃபில் வேலை பார்க்குறவன் அழிகிறான்லாம் நீங்கள் சந்தோஷப்பட வேணாம். அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு அதான் கதி. அடுத்து நடக்கும். அது அமெரிக்காவே மூழ்கிட்டு தான் இருக்குது. ஆமாம். இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் முதல்ல அடி இங்கே தானே விழும். ஆமாம். இவனுங்க தான் குஜராத்திகள் தான் அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் அந்த மளிகை கடை, சின்ன சின்ன மோட்டல் இதெல்லாம் வச்சுருக்கிறது இவங்க தான். ஸோ வெறுப்புன்னு வந்தால் முதல்ல அவங்க தான் முகம் கொடுக்கணும், வேலைக்கு போகிறவன்ல. ஸோ இவர் இந்த மாதிரி மோடியை ஆசை காட்டி இழுத்து அவருக்கு இந்த போரில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இஸ்ரேல் உருவாக்கியிருக்கு. என்ன மாதிரியான கண்ணோட்டம் பரவலாக சமூக சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாததுனால இருக்கிறது. அதான் சிம்பிள். அந்த இட்லியை வாங்கி கொடுத்து 4 இட்லியை வாங்கி கொடுத்து ரவுடிகள்கிட்ட வடிவேலை விட்டுட்டு போன கதையை தான் இங்கே நடந்திருக்கு. என்ன மாதிரியான கருத்துக்கள் பகிரப்படுதுன்னு சொன்னால், பொதுவான நம்பிக்கையில் என்னன்னு சொன்னால், இப்போது ஒரு நாட்டோட தலைவர் வந்திருக்கும் போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாதுன்னு சொல்லி ஈரான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்த சமயத்தில் இவர்கள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்காக மோடி எங்கே போயிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து விவாதத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. இது நமக்கு அது உண்மையா பொய்யாங்கிறது முக்கியமே கிடையாது. பட் இந்த கருத்து நம்பத்தகுந்ததாக இருக்குது, நம்பக்கூடிய அளவில் இவர்கள் செய்கிற ப்ராபகண்டா இருக்குல்ல, அந்த மாதிரி இந்தியா வளருது, 2G 1,76,000 கோடி மணிக்கெல்லாம் கிளப்பி விட்டதை நம்பினாங்க இல்லையா மக்கள், அதை போல் இது உலகம் முழுக்க நம்பிக்கையை பெறும்.
ஏன்னா இதை நம்புகிற மாதிரியான இன்னொரு வேலை ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா 2017 இவர் வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரேல் போகிறார் பிரதமரான பிறகு. 2006 முதல்வரானப்பே போயிருக்காரு. குஜராத் முதல்வராக இருந்த போதே இவர் போயிருக்காரு. இவரை கண்டுபிடிச்சிட்டு ஆளை கூட்டு போயிருக்கிறான். 2017 இவர் போகிறாரு. அந்த 17க்கு முன்பு தான் இவர் மோடியோட பயணத்திற்கு காரணமாக இருந்தது எப்ஸ்டீன். அந்த ஃபைல் வந்துச்சு இல்லையா, நீங்கள் போய் எங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க, ட்ரம்ப் உங்களை கண்டுக்குவார், உங்கள் ட்ரம்ப் மேலே உங்கள் பார்வை படணும்னா இஸ்ரேலில் போய் பர்ஃபார்ம் பண்ணுங்க, நான் தான் இஸ்ரேலுக்கு அவர் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேல் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகிறவர் அப்படிங்கிற ஒரு பேரையும் மோடி சம்பாரிச்சிருக்கார். சமீபமாக நாம் முன்பே ஒரு 4 மாதம் முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டோம். இந்த இது ஆரம்பித்த போதே மோடி கை வைக்கிறது எதுவுமே விளங்குறது இல்லை, அது எல்லாமே பேக்ஃபயர் ஆகுதுன்னு சொல்லி இதுவும் அப்படி தான் ஆயிருக்கு. ரொம்ப படோடாமல் அவங்க கூப்பிட்ட உடனே பல்ல கட்டிட்டு ஒரு போயிட்டார். அது பூமராங் மாதிரி திருப்பி அடிக்குது. இது ஒரு பக்க சேதாரம். இதனால் உங்களுக்கும் எனக்கும் உடனடியாக பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. மேபி வளைகுடா வேலை வாய்ப்பு எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வளைகுடாவில் வேலையில் இருப்பாங்க, ஏன் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வேலையில் இருப்பாங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு நமக்கு அடுத்து கொஞ்ச நாளில் வராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அதை விட மோசமான ஒரு பிரச்சனைக்கு இந்தியா முகம் கொடுக்க போகுது. அது ஈரான் அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடுறாங்க. கடல் பரப்பு ரொம்ப குறுகலான ஒரு கடல் பரப்பு, 33 கிலோமீட்டர் தான் அதோட அகலம். அதன் வழியாக ஒரு பெரிய கப்பல் போகிறதுக்கான பாதை ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கலாம். ஸோ எதிரிகளால் ரொம்ப சுலபமாக அங்கே இருக்கிற டார்கெட்டை வந்து காலி பண்ண முடியும். ஒரு பரந்த கடல் பரப்பில் நீங்கள் எங்கே வேணால் எஸ்கேப் ஆகி போகலாம். ஒரு குறுகலான பாதை வழியாக நீங்கள் வருதுங்கும் போது உங்களை வந்து கொள்றதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு கப்பலோ இதுவோ ஒரு படகு கூட அந்த இடத்துலேருந்து சுலபத்தில் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எல்லையை மூடி இருக்கிறதுனால 250க்கு மேற்பட்ட கப்பல்கள் அங்கே தேங்கி நிற்குது. வெறுமனே பெட்ரோல் மட்டும் இல்லை, பெட்ரோலோட பை ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் மாதிரியான ஏராளமான உரம், பிளாஸ்டிக், இது எல்லாமே பெட்ரோலோட உற்பத்தி செய்யும் போது ரிஃபைன் பண்ணும்போது கிடைக்கிற பை ப்ராடக்ட். இந்த பொருட்களும் அங்கிருந்து தான் நீங்கள் வந்தாகணும். ஒட்டு மொத்தமாக 250 கப்பல்கள் அந்த வளைகுடா பகுதிகளில் மாட்டிகிட்டு இருக்கு. போர் 4 வாரம் நடந்ததுன்னா 4 வாரமும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போவே $80 $48 இருந்துச்சு நான் பார்த்து சமீபத்தில். அது அப்படியே 70க்கு வந்துச்சு, இப்போ 80ல் நிற்கிது. இன்னமும் ஏறும். $100-110 போச்சுன்னா இந்தியா செலவிட வேண்டிய தொகை 2 மடங்காகும். இல்லை, இதில் ஒரு குறுக்கீடு. அந்த ஹார்முஸ் கடல் பகுதியில் வந்து ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்து இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா கடல்லையே கண்ணி வெடிகளை நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது அச்சுறுத்துவதற்கான ஒரு வேற என்ன செய்வாங்க அவங்க? நீ கேட்கல, பொருளாதாரத்தின் குரல் விலையை நான் நெரிக்கிறேன் அப்படிங்கிறான், அவ்வளோதான். நீ எப்படி விட போகிறதில்ல? யோசிச்சு பாருங்கள். அந்த ஹார்முஸ் நீரிணையை அவங்க திறந்து விட்டுறாங்கன்னு வச்சுக்கோம். அதனால் ஈரான் மேலே இருக்க தாக்குதலை நிறுத்த போதா அமெரிக்கா? இஸ்ரேல் நிறுத்த போகிறானா? எதுவும் ஆகாதுக்கு நான் ஏன் நீ மட்டும் ஏன் நல்லா இருக்கணும்? வா, நீ வா, நான் முழுகுனா உன்னையும் சேர்த்து முழுக வைக்கிறேன்ற அந்த மூடுற இது எல்லா நாடுகளும் செய்யும். அமெரிக்கா என்ன செய்கிறான்? இப்போ நீ என் கூட ஒத்து வரலன்னு சொன்னால், நான் சொன்னதை கேட்கலன்னா உன்னுடைய பொருட்களுக்கு 150% வரி விதிக்கிறேங்கிறான். அதுக்கு சைனா பதிலுக்கு என்ன பண்ணுது? நான் உனக்கு ரேர் இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படிங்குது. இவன் பயந்துக்கிட்டு இறங்குறான். ஸோ மிரட்டுறதுக்கு எவன்கிட்ட வலு இருக்கோ அவன் தான் ஜெயிக்கிறான். அப்போது தாங்கிட்ட இருக்கிற பொருளாதார ரீதியாக உங்களை எப்படி முடக்க முடியுமோ அந்த ஆப்ஷனை ஒரு நாடு எடுக்காமல் வேற என்ன செய்யும்? எல்லாரும் அதானே செய்கிறாங்க. அமெரிக்கா பொருளாதாரத்தை தான் நிறுத்துது. இந்தியா மற்ற நாடு, இந்தியா ஒரு நாட்டின் மீது இது பண்ணுறதுன்னா என்ன பண்ணுது? பொருளாதார ரீதியாக தான் தடையை போட்டாகணும். அப்படி செய்யும்போது ஈரான் வந்து தனக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறான். நீ இஸ்ரேல்கிட்ட இருக்கிற பணத்தையும் உங்களோட ஆயுதத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் போது அவன் தனக்கு இருக்கிற ஒரு சோக் பாயிண்ட்டை அவன் யூஸ் பண்ணுறான். இந்த இடத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்துதுங்கும் போது பெட்ரோல் பொருட்கள், உரம், இயற்கை எரிவாயு இது எல்லாமே நிற்குதுன்னா அதற்கான முதல் விலையை கொடுக்க போகிறது இந்தியா தான். அங்கேருந்து 2வது நாளில் குஜராத்துக்கு நீங்கள் ஆயில் இதை கொண்டு வந்துட முடியும். க்ரூட் ஆயிலை நீங்கள் எடுத்து வந்துட முடியும். ஸோ அடுத்த 3-4 நாளில் நீங்கள் சந்தைக்கு அதை கொண்டு வந்துட முடியும். இதை நிறுத்தும் போது நீங்கள் வேற ஒரு இடத்துல இன்னொன்று, கப்பல் வந்து உலகம் முழுக்க சர்ப்ளஸ் கப்பல்லாம் கிடையாது. கப்பல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. அதனால் நீங்கள் இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் கப்பல்கள் மாட்டிக்குதுன்னா நீங்கள் வேறொரு இடத்துல இருந்து கப்பல்கள் அந்த இடத்த தாண்டி இந்தியாவுக்கு வந்து சேர இன்னும் 20 நாள் ஆகும். நீங்கள் அதற்கான ஒப்பந்தம் போடணும், கப்பல்களை ஏற்பாடு பண்ணணும், ஃபில் பண்ணணும், அதன் பிறகு அது வரணும். இந்த போர் இன்னும் 1 மாதம் நீடித்தாலும் கூட இந்தியா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான பொருளாதார இழப்பை சந்திக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலை வாய்ப்பு அடுத்தது.
இதனுடைய அடுத்ததா இதோட முடியுமா? சரி, பெட்ரோல் விலை டபுள் ஆகுது, 100 ரூபா பெட்ரோலுக்கு 200 ரூபா கொடுக்க போகிறோம். நீங்கள் 100 ரூபாய்க்கே பெட்ரோல் போட்டாலும் கூட 40 நாளைக்கு ரிசர்வ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். 100 ரூபாய்க்கே பெட்ரோல் போட்டாலும் கூட இந்தியாவுக்கு அது இது தானே, இழப்பு தானே. சைமல்டேனியஸாக ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையுது. ஸோ நீங்கள் $100 பெட்ரோல் போகும், நீங்கள் $100 எதிராக கொடுக்க வேண்டிய இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமாகும். ஸோ இந்தியாவின் கடன் நீங்கள் தோராயம் $1 ஒரு பேரலுக்கு உயர்ந்தால் இந்தியா கூடுதலாக செலவழிக்க வேண்டிய தொகை 13,000 கோடி. $10 ஏறினா 1,30,000 கோடி. $20 ஏறினுச்சுன்னா இன்னும் அதிகம். ஸோ இந்த சுமை நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது. கூடுதலாக உரத்தின் விலை ஏறப்போகுது, பிளாஸ்டிக் பொருட்கள், ஏனைய பை ப்ராடக்ட்டு, அந்த கொண்டு வர்ற கூலி, அங்கேயே நிற்கிறதுக்கானது, இழப்பு எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். டேமேஜ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த பொருட்களுடைய இங்கிருந்து தான் சீனாவுக்குமான பெட்ரோல் 50%க்கு மேலே போகுது. க்ரூட் ஆயில் 50%க்கு மேலே போகுது. இந்தியா பெரும்பாலான விஷயங்களுக்கு சீனாவை சார்ந்திருக்கு அல்லது இறக்குமதியை சார்ந்திருக்கு. இந்த இறக்குமதியின் மீதான இந்த இறக்குமதி பொருட்களோட விலை ஏறப்போகுது. ஏன்னா ரூபாய் மதிப்பு ஏறுது, விலைவாசி உயரப்போகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதிகமாகுது. அப்படிங்கும்போது இந்தியா இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாத்தோட விலை ஏறப்போகுது. நாம் அட் அ டைமில் 4 டைரக்ஷனில் அடி வாங்க போகிறோம். இதை பற்றி யோசிச்சிருக்கணும்ல. ஒரு போரில் பங்கேற்கிறதுக்கு முன்னால் இப்போ கூட தைரியமாக சொல்கிறானா, நான் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவேன்னு ஏன் யுஏஇனால் சவுதி அரேபியானால சொல்ல முடியல? ஏன்னா அவன் இந்த தாக்குதல்னால நமக்கு நட்டம் அதிகமா அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். இது நம்மளுக்கு நம்ம சக்திக்கு உகந்த போர் தானா அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். சமாதானமாக இதை முடிச்சு விட்றதுக்கு ஏதாவது வழி இருக்காங்கிறத யோசிக்கிறான். அந்த நாடுகள்லாம் அமெரிக்காவை ப்ரெஷர் போடுறாங்க, என்னமாவது பண்ணி அமைதியை கொண்டு வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போடுறான். அந்த நாடுகள் வந்து யோசிக்கிறானுங்க. அதாவது ராஜாக்களால் ஆளப்படுற நாடு கூட பிரச்சனையை பற்றி ஏதோ ஓரளவு கன்சிடர் பண்ணலாம், பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு. இதெல்லாம் அதிகம் யோசிச்சிருக்க வேண்டியது யார்? மோடி யோசிச்சிருக்கணும்ல. நான் அந்த இடத்துல போய் அவன் கூப்பிட்டு இழுப்புக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீ தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி பேசுகிறதன் மூலமாக நாம் இந்த 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 பேச்சுக்கான மொய்யை யார் தலையில் கட்டுறோம் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு வேணாமா? இப்போ மட்டும் வியாக்கியானம் பேசுகிறாங்கல்ல உட்காந்துட்டு, இல்லை எங்களுக்கு நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம். இந்த போதே $100 100 போதே டாலர் விலை. ஸோ இது வந்து அப்பட்டமாக இந்த சண்டையில் சம்பந்தமே இல்லாமல் பின்னால் புண்ணு வாங்கிட்டு இருக்குது நாம தான். தேவையே இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு பின்பக்கம் பழுக்க காய்ச்சி சூடு போட்டு அனுப்பிச்சிருக்கிறான். இதற்கான விலையை ஈரானுக்கு அடுத்தபடியாக கொடுக்க போகிறது இந்தியா தான் ஃபஸ்ட்டு. மற்ற நாடுகளுக்கு இருக்கும், சீனாவுக்கு இருக்கும். ஆனால் சீனாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, அவன் தன்னுடைய இழப்பை தனக்கு கீழே இருக்க ஒருத்தன்ட்ட தள்ளி விடலாம். 33% எக்ஸ்போர்ட் உலக உற்பத்தி அவங்ககிட்ட இருக்குன்றதுனால அவன் என்ன பண்ண போகிறான், இந்த விலை ஏறுனுச்சுன்னா 10% விலை ஏற்ற போகிறான் வேறு நாடுகளுக்கு தான். நீங்கள் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், மருந்து மூலப்பொருட்களாக இருக்கட்டும், ஏனைய நமக்கு ட்ரெயின் சக்கரை முதற்கொண்டு சீனாலேருந்து தான் வருது. அவன் அதில் 5% விலை ஏற்ற போகிறான். அவங்களால அந்த பிரச்சனையை வந்து தள்ளி விட்டுற முடியும். இந்தியா தான் இந்த இடத்துல அடிமூட்டை. மேலே இருக்கிறவங்க தங்க பொறுப்பை கீழே தள்ளி விட்டுலாம். நாம் தான் எண்டில் இருக்கோம். ஸோ இதற்கான எல்லா வேலையும் நாம் தான் கொடுக்க போகிறோம். இது முழுக்க நீங்கள் அடுத்த சில மாதங்களில் பார்க்குறவங்கள்ட்ட சொல்லி விரும்புகிறது தான், நீங்கள் எதிர்கொள்ள போகிற விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, இது எல்லாத்துக்கும் வேலையை பார்த்து விட்டது யாருன்னா, பெரிய வேலையை பார்த்து விட்டது யாருன்னா மோடி அவர்கள். இவர் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுன்னா இந்த சேதாரம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அல்லது மோடி மாதிரி எப்படி குறைக்க முடியும்? எப்படி குறைச்சிருக்க முடியும்னா, இவர் அங்கே போகலன்னு சொன்னால் இந்த போர் நிறுத்திருக்கலாம்ல, அவன் செய்யாமல் இருந்திருக்கலாம்ல, ஒரு உகந்த நேரத்துக்காக அவன் தள்ளி போட்டிருக்கலாம். அல்லது நாங்கள் இந்தியா எங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வாரம் ஸ்ட்ரெச் பண்ண ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ரெண்டாவதா இந்த புறக்கணிப்பு இல்லாமல் போயிருக்கும்ல. இப்போ இதன் வழியாக நாம் வேற ஒரு இடத்துல வந்து ஈரானோ மற்றவர்களோ அந்த நாடுகள்லேருந்து இன்னொரு நெகோஷியேட் பண்ணி நீங்கள் ஆயில வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும் உருப்படியாக. நான் இப்படின்னு சொல்ல வரல. இந்த சண்டையை சரி பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டது யார்? இந்த போரை நிறுத்துங்கன்னோ அல்லது ஏதோ ஒரு ப்ரெஷர் போடுற அளவுக்கு தப்பிச்சிருந்தா கெட்ட பேராது வராமல் இருந்திருக்கும்ல. அல்லது இந்தியர்கள் மீதான வெறுப்பு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அடைச்சிருக்கலாம்ல. ஆமாம், ஏதோ ஒரு வகையில் செஞ்சுருக்கலாம். நான் நிச்சயமாக சந்தேகப்படுறேன், மோடி போனது தான் அந்த இடத்துக்கான அவன் திட்டம்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய நாட்டினுடைய ஆதரவு அவர்களுக்கு நான் அப்படியே செஞ்சுருக்கலாம்லாம் சொல்ல வரல. பட் இதனுடைய சேதத்தை கணிசமாக குறைச்சிருக்கலாம். அல்லது இதற்கு மாற்று ஏற்பாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் இழுத்து சாத்திட்டு இப்போ வந்து கதை போயிட்டு உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது நம்முடைய தவறு. இது மாதிரியான ஒரு வெறுப்பு கட்சி
பவர்ஃபுல்லாக இந்தியாவை ஆள்றதுல நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்குது. நாம் அதற்கான விலையை கொடுத்து தான் ஆகணும், அது வேறு விஷயம். பட் இப்பொழுதாவது இந்த விஷயம் இதில் நாம் விசாரிச்ச வேண்டியது என்னென்னா, இது யாரோ 2 பேர்லாம் அடிச்சுக்கலாம். அதற்கு ஈடாக நம்முடைய பொறுப்பின்மையும் நம்முடைய கவனமில்லாத வெறுமனே பிஆர் ஒர்க்கை மட்டுமே முக்கியமாக நினச்சிட்டு இருக்கிற நம்முடைய ஒன்றிய அரசோட பங்கு இதில் உண்டு. மோடிக்கும் பங்கு இருக்குது. நிச்சயமாக இந்த ரொம்ப இக்கட்டான ஒரு கால சூழ்நிலையில் என்ன முடிவுகளை வந்து நாடுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உலக அளவில் வந்து அதுதான் ஒரு என்ன இந்த நாட்டை பற்றிய ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கும். அந்த வகையில் சிக்கி கொண்டிருக்கிறது வந்து இந்தியா தான். மோடி அதற்கான வேலையை வந்து செய்துட்டாரு. வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.